கோவை பிரைம் டைம். கோவை மாவட்டம் வரைவு வாக்காளர் பட்டியல் இரண்டாவது முறையாக வெளியிடப்பட்டதில் 1,22,205 வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர். ஏற்கனவே முதல் முறையாக வெளியிட்ட போது 6.5 லட்சம் பேர் நீக்கப்பட்டனர். இரண்டாவது முறையாக 1,22,205 பேர் சேர்க்கப்பட்ட நிலையில் இறுதியாக 5,28,385 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டனர். மேட்டுப்பாளையத்தில் தனியார் நகைக்கடை திறப்பு விழாவில் பங்கேற்ற நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷிடம் திருமணம் எப்பொழுது என்று கேட்டபோது மேட்டுப்பாளையத்திலேயே நல்ல மாப்பிள்ளை பார்க்குமாறு வெட்கத்துடன் கூறினார். யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம், நடிகர் விஜயை தனக்கு மிகவும் பிடிக்கும், ஆனால் பிரச்சாரத்திற்கு அவர் அழைத்தால் செல்ல மாட்டேன் என்றும் கூறினார். கோவை துடியலூர் அருகே பன்னீர்மடை பகுதியில் பாம்பு கடித்து விவசாயி உயிரிழந்தார். மாட்டிற்கு தண்ணீர் வைக்க சென்றபோது அங்கு செடிக்கு அருகில் இருந்த விஷப்பாம்பு விவசாயியான துரைராஜை காலில் கடித்தது. இருப்பினும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படுவதை ஒட்டி கோவை கியர் ஃபவுண்டேஷன் பல்வேறு துறைகளில் சாதனைகள் படைக்கும் பெண்களை கௌரவித்து வரும் வேளையில் பெண்கள் இதற்கும் சளைத்தவர்கள் சாகச விளையாட்டுகளிலும் சிகரம் தொடுவார்கள் என்பதை எடுத்துக்காட்டும் விதமாக பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் எம்எல்ஏ மகன் ஆதர்ஷுடன் அமர்ந்து பந்தய கார் ஓட்டி உற்சாகப்படுத்தினார். பொள்ளாச்சியில் காலமுறை ஊதியம் வழங்க வலியுறுத்தி 50க்கும் மேற்பட்ட கிராம நிர்வாக உதவியாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. போதை மறுவாழ்வு மையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் புலிகுளம் பகுதியின் பெயரை சாராயகுளம் என்றும் ராமநாதபுரம் பகுதியின் பெயரை சாராயபுரம் என்றும் மாற்றி அமைக்க வேண்டும் என நாம் தமிழர் தெற்கு தொகுதி வேட்பாளர் பேரறிவாளன் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது.